வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. தபிலாவில் எளிய நடி என்ற தொடரில் காய்தாஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த காய்தாவில் முதல் காய்தாவில் ஒரு 9 பல்ட்டா பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 பாடம் அதில் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய ஒரு தீர்மானம் திஹைன்னு சொல்லுவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஒரு பாடம் முடிந்த மாதிரி வச்சுக்கலாம். இது இன்னமும் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் இதை வாசித்து பழக்கப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா வரும். இதுக்கு இன்னும் ஒரு காம்பினேஷன் போட்டு வேறு மாதிரி வாசிக்கலாம்ன்ற மாதிரி அதை நீங்கள் திரும்ப வாசித்து நீங்களாகவும் டெவலப் பண்ணலாம். இப்போதைக்கு இதுக்கு ஒரு எண்டு கொடுத்துருவோம். 1 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே. இப்போது ஃபஸ்ட் ஸ்பீடில் நம்ம ஒரு பாடத்தை 3 முறை வாசித்தோம்னாக்கா சமத்துக்கு வந்து நிற்கணும். அப்போ தான் அது தீர்மானம் சொல்லுவோம். ஒரே ஒரு ஒரு சர்க்கிளை 3 டைம்ஸ் வாசிக்கும் போது தான் நம்ம ஃபஸ்ட்டு பீட்டுக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம தீர்மானம் அல்லது திகைன்னு சொல்கிறோம். இதுவும் செகண்ட் ஸ்பீடு சொல்லும் போதும் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பீட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகணும். தேர்ட் ஸ்பீடு சொல்லும் போதும் ஃபஸ்ட்டு பீட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்போ செகண்ட் ஸ்பீடு போகலாம். 1 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே. இது செகண்ட் ஸ்பீட். தேர்ட் ஸ்பீடில் வாசித்தோம்னாக்கா 1 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே. ஒரே ஆவரணத்தில் முடிஞ்சிடும். இப்போ நான் டைரெக்டாக தேர்ட் ஸ்பீடில் வாசித்தரேங்க. 1 2 3 4 கே கே தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே 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 தீ ட கே கே நா நா கே. இந்த காகிதம் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வாசிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஃபுல்லாக எல்லா பாடமும் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வாசிட்டு மறுபடியும் எல்லா பாடத்தையும் செகண்ட் ஸ்பீடு வாசிட்டு அடுத்து எல்லா பாடமும் தேர்ட் ஸ்பீடு வாசிட்டு திகையை டைரெக்டாக தேர்ட் ஸ்பீடு வாசித்து முடிச்சோம்னாக்கா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒரு சோலோ மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையுமே எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிவிடுங்க. மனப்பாடம் பண்ணிட்டா நம்ம அதை வாசிக்கும்போது ஒரு கண்டினியூ அப்படியே வாசிட்டே போனோம்னாக்கா ஒரு தப்லா சோலோ மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா இது இந்த பாட்டுக்கு வந்திருக்கு, இது இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பீட்டாக வாசித்து காட்டுமாக்காண்டி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து வாசிங்கன்னா யாராலும் வாசிக்க முடியாதுங்க. பாட்டு நீங்கள் பாடுங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பாடத்தை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒரு லைனில் ஃபஸ்ட்டு ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீடு வாசித்து முடித்தோம்னாக்கா தப்லாவும் வித்தியாசத்தை வகை வகையாக வாசித்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு லாங் லெசன் மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.